நீங்கள் எப்போதாவது உங்கள் கனவில் சிவபெருமானை பார்த்ததுண்டா? அல்லது சிவபெருமானின் திரிசூலம், சிவலிங்கம், பார்வதி பரமேஸ்வர் மற்றும் சிவன் கோவில்களை கனவில் கண்டீர்களா? அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் தூங்கும் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒரு கனவு வரும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அப்படி வரும் கனவுகளில் சில நமது ஞாபகத்தில் இருக்கும், சிலவை நினைவில் இருக்காது. சில கனவுகள் நம்மை சிந்திக்க வைக்கும், இன்னும் சில கனவுகள் நமது தூக்கத்தை கெடுக்கும். இந்த கனவு எனக்கு ஏன் வந்தது, இதன் அர்த்தம் என்ன என பலமுறை யோசித்திருப்போம். 2 வகையான கனவுகள் இருப்பதாக தூக்க நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஒன்று கடந்த கால நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது, மற்றொன்று எதிர்கால நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டவை. அந்த வகையில் உங்கள் கனவில் எப்போதாவது சிவபெருமானை பார்த்திருந்தால் அதற்கு அர்த்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? இது ஜோதிடம் கூறும் அர்த்தத்தை இங்கே பார்க்கலாம். ஸ்வப்ன சாஸ்திரத்தின்படி உங்கள் கனவில் ஈஸ்வர் தாண்டவம் செய்வதைக் கண்டால் கடவுள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்றோ, அல்லது எதிர்காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும் என பயப்பட தேவையில்லை. நிஜ வாழ்க்கையில் நீங்கள் எதிரிகளால் துன்பப்படும் போது சிவபெருமானின் இந்த வடிவத்தை காண்பீர்கள். சிவபெருமான் தனது பக்தர்களுக்கு எதிரிகளிடமிருந்து விரைவில் விடுதலை அளிப்பார் என்பதுதான் இதன் பொருள். கனவில் பார்வதி பரமேஸ்வரரை கண்டால் அர்த்தநாதீஸ்வரரின் பாக்கியம் கிடைக்கும் என்று அர்த்தம். உங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடு மற்றும் பதற்றம் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். இருப்பினும் பார்வதி தேவிக்கு நீர் அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் பிறகு சிவன் கோவிலில் தேன் சமர்ப்பித்து மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். கனவில் சிவலிங்கத்தை காண்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த கனவு எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரப்போகிறது என்பது பொருள். கனவில் சங்கரரின் திரிசூலத்தை பார்ப்பதும் மிகவும் மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. வருங்காலத்தில் உங்களுக்கு வர இருந்த பிரச்சனைகள் மற்றும் தொல்லைகள் நீங்க போகிறது என்பதற்கான அறிகுறியாக இதை கருதலாம். எனது அனுபவத்தில் நான் சில மாதங்களுக்கு முன் சிவராத்திரி அன்று திருவண்ணாமலை அருகே உள்ள கொளத்தூர் இரட்டை சிவாலயம் ஏகாம்பரேஸ்வரரை தரிசித்து நடராஜரின் பிரபஞ்ச அழகை கண்டு ரசித்து வந்த பின்பு அதிகாலையில் கண்ட கனவில் சிவபெருமான் என் வீட்டு முன்பு தியான உருவில், உருவமேதும் இல்லாத ஒளி வடிவில் அமர்ந்து காட்சி தந்தார். இன்றும் என்னால் அதை மறக்க முடியாது. அசரீரியாக எனக்கு கூறினார், நான் இருக்கிறேன், தைரியமாயிரு. இந்த வார்த்தை மட்டும் ஒலித்தது. பல இன்னல்களை கடந்து வந்த எனக்கு சிவபெருமான் கூறிய தைரியம் மட்டுமே இன்றும் என்னை கலங்காமல் வழிநடத்தி செல்கிறது. சிவனடியார்களுக்கு என்னுடைய அனுபவம் மிக தெளிவாக புரியும். அவரை அறியாதவர்க்கு நான் கூறிய வார்த்தை விளங்க வாய்ப்பில்லை. இறுதி வரை இறைவனை அறியவும் வாய்ப்பில்லை. அந்த நிகழ்வுக்கு பிறகு இன்றும் நான் எனது வீட்டில் வள்ளலார் வணங்கிய முறைப்படி இறைவனை ஒளியாக வணங்க ஒற்றை தீபத்தில் விளக்கேற்றி வழிபடுகிறேன். உங்கள் அனுபவத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி. அழகிய திருச்சிற்றம்பலமுடையான்.